715 கோடி மக்கள்ல 2 விழுக்காடு தான் தண்ணி இருக்குது. இதனால அந்த முதலாளிகள் லாபம் பாக்குறாங்க. இல்ல இப்போ தண்ணி பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. 800 தண்ணி கோடி லிட்டர், எப்படி 803 கோடி லிட்டர் தண்ணி வந்து எடுக்கிறாங்க. அப்படின்னா தண்ணி நம்ம நாட்டுல ஒருத்தர் நல்லா சொன்னா எனக்கும் பிடிக்காது. ஆனா இருக்கிறதுலே மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, நம்ம குடிக்கிற தண்ணி எப்படி சந்தை பொருளா மாறிச்சு, எப்படி குடிக்கிற தண்ணி விற்கிற லெவலுக்கு போச்சு அப்படிங்கிறது நம்ம நாட்டோட ஒரு சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தண்ணி தாகம் எடுக்கு அப்படின்னா நம்ம போய் கடையில போய் வாங்கி குடிக்கலாம். ஒரு 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு அந்த வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் சில விலங்குகள், 5 அறிவு உள்ளக்கூடிய விலங்குகள், பறவைகள், கொக்கு, குருவி, காடை, கௌதாரி, அணில் எல்லாத்துக்குமே தண்ணி வேணும்னா அந்த தண்ணி எங்கே போய் கேட்கும்? அந்த தண்ணி அப்படிங்கிறது நம்ம மானுட சமூகத்துக்கு ஒரு பொதுவான ஒன்று, சரிங்களா? ஆனால் நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டு வரையில் அதான் குறிப்பிட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, இதில் முதல் துரோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் 715 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. 715 கோடி மக்களில் 2 விழுக்காடு தான் தண்ணி இருக்கு. அந்த 2 விழுக்காடு தண்ணி நம்ம எப்படி அடுத்த கட்டமாக ஒரு 20-25 விழுக்காடாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காம, ஆனால் இங்கே இருக்க சில நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா, அதை தண்ணியை விற்கிது. பூமி தாயை கீழேருந்து உறிஞ்சி அந்த தண்ணியை வந்து விற்கிது. அந்த தண்ணியை வந்து விற்பனை பொருளாக சந்தை பொருளாக மாற்றுறதுனால தண்ணியோட விழுக்காடு இன்னும் கொஞ்சம் கம்மியாகிட்டே போகுது. இதனால முதலாளிகள் லாபம் பார்க்குறாங்க. கீழே அடித்தொண்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடிப்படை மக்கள்லாம் தண்ணிக்காக இன்னும் சில இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு விவசாயம் பண்ண தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க, சரிங்களா? ஆனால் இதில் வந்து நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டு வரையில் குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 30,000 மதிப்புள்ள ஒரு கணினி, மடிக்கணினியை இலவசமாக உங்களுக்கு கொடுக்க தெரியுது. ஆனால் அனைவருக்கும் சமமான, அனைவருக்கும் பொதுவான குடிநீரை உங்களால் ஏன் தர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. 2026 நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவிட அப்பன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு, 30,000 ரூபாய் கணினி அதை உங்களால் இலவசமாக கொடுக்க முடியுது அப்படின்னா ஏன் குடிக்கிற தண்ணியை உங்களால் இலவசமாக கொடுக்க முடியல அப்படிங்கிற கேள்வி இங்கே முன் வருது, சரிங்களா? அதனால முக்கியமான ஒரு இடத்துல தண்ணீரை விற்பனை செய்வது மானுட சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உயிரினத்திற்கும் செய்த மிகப்பெரிய பச்சை துரோகம் என்று நாம் தமிழர் அரசு கருதுகிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி என்னைக்கு சந்தை பொருளாச்சோ அன்னைக்கே பாதி அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வந்து தண்ணி பிரச்சனை. அந்த தண்ணியை வந்து நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிறது வந்து இங்கே நிறைய பேருக்கு தெரியல. இல்லை, இப்போ தண்ணி வேணும்னா அந்த தண்ணிக்கு என்ன பண்ணணும்? மரம் வளர்க்கணும். மரம் வளர்த்தால் மழை பெறும் அப்படிங்கிறது நீதி. இன்னொன்று, இந்த ஏரி, குளம், குட்டை, காந்தல், சரிங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் ஏரியை தூர்வாடுறது, ஏரிகளை சுற்றி பனைமரங்களை நடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து இந்த அரசாங்கம் எடுத்து பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட நமக்கு தண்ணி தேவை வந்து நம்ம பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்ம சேமித்து வைக்கலாம், சரிங்களா? ஆனால் இப்போ அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டால் சில இடங்களில் வந்து அதெல்லாம் நடக்கிறதே இல்லை. இப்போ தண்ணி பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணி பஞ்சம் வந்துருச்சு, அதை எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை ஏன் இங்கே அரசாங்கம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது, சரிங்களா? இந்த இடத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லாமல் ஒரு உயிரினம் கூட வாழ முடியாது. தண்ணி இல்லாமல், சரிங்களா? தவித்த வாய்க்கு தண்ணீரை கூட தன் நாட்டுக்கு கொடுக்க முடியாத அரசு, அந்த அரசு எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்குது. ஒரு அடிப்படை தேவையா தண்ணி இருக்கு, சோறும் நீரும் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் இங்கே வந்து அந்த சோறு நீரும் ரொம்ப விற்பனைக்கு போய்கிட்டு இருக்க, நீர் விற்பனைக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணியோட அருமை ஒரு கட்டத்தில் மக்களுக்கு தெரிய வரும். ஆனால் எங்கள் மக்கள் இப்போ வந்து தண்ணி வந்து ரோட்டில் கிடைக்கிது, கடையில் கிடைக்கிது, நம்ம வாங்கி அதை வந்து குடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும்ல. ஆனால் தண்ணியோட அருமை அப்படிங்கிறது கடைசி ஒரு சொட்டு தண்ணி 10,000 ரூபாய், ஒரு சொட்டு தண்ணி 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விலைவாசி வரும்போது இந்த தண்ணியோட தேவையை வந்து மக்கள் உணர்வாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நீர் மேலாண்மை எப்படி பெருக்கலாம், நீர் மேலாண்மை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், அந்த நீர் மேலாண்மைனால நம்ம நாட்டுக்கு தண்ணி எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது இங்கே நிறைய பேருக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கு சில பேருக்கு டைம் இருக்காது, சரிங்களா? அதை எடுத்து கொஞ்சம் படித்து பாருங்கள். அதில் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது. அந்த பதிலை கூட எடுத்து நீங்கள் உங்களோட அரசாங்கத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் படுத்தலாம். அதை பண்ணால் கூட இங்கே வந்து நீர் மேலாண்மையை பெருக்கலாம். அதே மாதிரி சைனாக்காரங்கெல்லாம் பல்லாயிரம் கணக்கு ஏக்கரில் வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி அந்த சோலார் பேனலில் வந்து
மின்சாரத்தை எடுத்து அவங்க நாட்டுக்கு 24/7 தடையில்லா மின்சாரத்தை அவங்களால கொடுக்க முடியுது. ஏன் கொடுக்க முடியுது? ஏன்னா அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே, அதெல்லாம் எந்த இடம் பயன்படாமல் இருக்கோ, பயன்படாமல் இருக்கிற எல்லா இடத்துலையுமே சோலார் பேனலில் போட்டுருக்காங்க. ஸோ அந்த நாட்டில் இருக்க அணுகுமுறையை வச்சு நம்ம ஏன் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நாங்கள் முன்னெழுப்புறோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ தாமிரபரணி ஆறு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அங்கே மட்டும் குளிர்பானத்துக்கு நம்ம குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸுக்கு வந்து 803 கோடி லிட்டர், எப்படி 803 கோடி லிட்டர் தண்ணி வந்து எடுக்கிறாங்க. அப்படின்னா தண்ணி எங்கே இருக்கும்? சில தனியார் மையங்கள் இங்கே வந்து தண்ணி அதிகமாக எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 803 கோடி லிட்டர் தண்ணி செலவாகுதுங்க. இதே இந்த கார் ஏற்றுமதியாக இருக்கட்டும், சாயம் ஏற்றதாக இருக்கட்டும், சில பண்ணைகள் வைக்கிறதா இருக்கட்டும், அப்போலாம் தண்ணி திருடப்படுது சில இடத்துல. அதைத்தான் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து கேட்குது. இப்போ சில உலக நாடுகள்லாம் எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி தண்ணியை சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டில் வந்து தொழிற்சாலை கொண்டு வராங்க. ஏன் தொழிற்சாலை கொண்டு வராங்க? ஒரு கார் மட்டுமே உற்பத்தி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் உற்பத்தி பண்ணுறதுக்கு 423 லிட்டர், 423 லட்சம் லிட்டர் வந்து ஒரு தொழிற்சாலை கார்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்படுது. அது வந்து தேவையில்லாமல் கடலில் கலக்குது, ஆற்றுல கலக்குது. அந்த தண்ணி மானிட சமூகம் பயன்படுத்த முடியாத அளவிற்கு அந்த தண்ணி வந்து வீணாக போயிட்டுருக்கு. அதையும் அவங்க நாட்டில் பண்ணுறாங்க. அவங்க நாட்டில் வந்து நம்ம வந்து உணவை வந்து இறக்குமதி பண்ணிக்கலாம், இறைச்சிகளை இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி தேவையான ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ், காரு, இந்த மாதிரி ஒரு நமக்கு தேவையான நாட்டை கெடுக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அதை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிடலாம். ஆனால் அவங்க வந்து தண்ணியை சேமிச்சிருப்பாங்க, விவசாய நிலத்தை காப்பாற்றுவாங்க. அந்த நிலைமைக்கு அந்த நாடுகள் போயிருக்கும். ஆனால் நம்ம நாடுகளில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நம்மளோட மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நிலம் பாதிக்கப்படுது, நீர் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. ஸோ இதைத்தான் நாம் தமிழர் கட்சி வந்து முன்னெடுத்து கொண்டு வந்து ஏன் எங்கள் நாட்டில் வைக்கிறாங்க? ஏன்னா உணவுப் பொருளே அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க, இறைச்சி அசைவத்தை வந்து அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏன் அவங்களோட மென்பொருளை, அவங்களோட உற்பத்தியை, காரு, பைக்கு, மோட்ரு, அதெல்லாம் அவங்க ஏன் தயாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து அவங்க ஊர் வந்து நாசமாக போயிடும். அப்படிங்கிறதுனால அதை நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்மக்கிட்ட கொடுக்கும்போது என்ன ஆகுது? நம்ம ஊரில் வந்து அதை தயாரிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்ம ஊர் நாசமாக போனால் பரவாயில்ல, நம்ம வந்து லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலையும் நடக்குது. இதை நாம் தமிழர் கட்சி தான் தட்டி எடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுதாங்க உண்மை. செயல்பாட்டு வரையில் போட்டிருக்கு பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கடல் நீர் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து மாசுபடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ கடல் நீர் எடுத்துக்கிட்டா கடல் நீரை சுத்திகரித்து மக்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு 50,000 கோடி செலவில் வந்து ஆகும். அதை வந்து நாம் தமிழர் கட்சி முற்றிலுமாக எதிர்க்குது. அது தண்ட செலவு. எதுக்கு கடல் நீரை மறுபடியும் எடுத்து அதை குடித நீரை மாற்றி எதுக்கு அதை கொடுக்கணும்? அதுக்கு பதிலாக மழை நீர் வருதுல்ல, மழை நீரை சேகரிக்கிறதுக்கான பணியை ஈடுபடலாம். மழை நீரை சேகரித்து அதை நம்ம நாட்டு மக்களுக்கு சுத்திகரித்து குடித நீராக, தூய குடிநீராக கொடுக்கலாம். ஆனால் அதை இங்கே அரசாங்கம் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நாம் தமிழர் கட்சி எழுப்புது. ஏன்னா குடங்குடமாக நம்ம மக்கள் இன்னும் தண்ணிக்காக ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. சென்னையில் பல இடங்களில் கார்பரேஷன் தண்ணியை நம்பியே வாழ்க்கையை வந்து நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. கண்ணால் பார்க்கலாம். அதான் இங்கே நடைமுறை நடந்துகிட்டு இருக்கு. அந்த குடிநீரை மழை வர நேரத்தில் அதை சேமிக்கலாம், எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டோட நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஒரு எடுத்து பாருங்கள், படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இங்கே சில விஷயங்கள் மறைக்கப்படுது. வெளிநாட்டில் ஒருத்தர் சொன்னால் ஏற்றுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் சொன்னால் சிரிக்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் சிரிக்கிறவங்க சிரிங்க. இதில் வந்து பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம நாட்டில் ஒருத்தர் நல்லதை சொன்னால் எனக்கும் பிடிக்காது. ஆனால் அந்த லெவலுக்கு யாராவது அடிப்படைக்கு தண்ணி இல்லாமல் குடிக்கவும் குண்டிகளும் தண்ணி இல்லாத ஒரு நிலைமைக்கு நம்ம வரும்போது கண்டிப்பாக யோசிப்பாங்க, ஏன்டா அவர் சொல்கிறத கேட்கல அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா தண்ணி வந்து இப்போவுமே தண்ணிக்கான போர் ஆரம்பிச்சிருச்சு. உலக நாடுகள்லாம் தண்ணியை சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தான் தண்ணியை வந்து இன்னும் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். மானுட சமூகத்திற்கு இங்கே அனைத்து உயிர்களுக்கும் சமமான ஒரு குடிநீர் என்னைக்கு விற்பனைக்கு வந்துச்சோ அன்னைக்கு அந்த நாடு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்பன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றாரு. இதுதான் உண்மை.